தனியா மாட்டிக்கிட்டா. பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்றது கூட வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்களா? பயந்தே போயிட்டேன். இங்க பாருங்க, இது வீடுல கல்யாண மண்டபம். ரொம்ப நேரமா நீ தனியா மாட்டிப்பியான்னு நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஓஹோ, அப்போ நோட்டை விட்டுட்டு தான் இருந்தீங்களா? ஆமா, காலையில இருந்து எல்லாரும் உன்னை சுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் கூட உன்கிட்ட தனியா பேச முடியல. கிட்ட வராதீங்க. அதுக்கு இப்ப தனியா மாட்டிக்கிட்டல. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? தள்ளி போங்க. இந்த புடவையில புதுசா செஞ்சு வச்ச சல மாதிரியே இருக்கு. உங்க பேச்சே சரியில்லை. நீங்க போங்க. ஏய், நிஜமா தேனு? வந்தவங்க எல்லாரும் நீதான் கல்யாணம் பொண்ணு நினைச்சிருப்பாங்க. நினைப்பாங்க. எனக்கு வேலை இருக்கு, விடுங்க. ஏய் தேனு, இரு போலாம். எங்க போற? விடுங்க, சரத்து போறாங்க. வரட்டும். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தான். இரு தேனு, போலாம். நான் கேளுங்க, விடுங்க. இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். இங்க போங்க. கல்யாணம் ஆதிக்கும் மீனாட்சிக்குங்க. நீங்க என்னமோ புது மாப்பிள்ளை மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நானும் புது மாப்பிள்ளை தானே. ஓஹோ, நீங்க புது மாப்பிள்ளை தான். விடுங்க. சரி, விட்டுறேன். ஆனா சும்மாலாம் விட மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாகணும். என்ன கொடுக்கணும்? பெருசா ஒண்ணும் இல்ல. மொத்தம் கொடு. அதெல்லாம் முடியாது. போங்க. விட முடியாது. ஐயோ, என்னதாங்க வேணும் உங்களுக்கு? அதான் சொன்னேன்ல. சரி, கொடுக்கிறேன், விடுங்க. நிஜமா? விடுங்க. கொடு. கொடு கொடு. கொடுப்பாங்க. அப்பத்தாவோட பேர் சொன்னா மட்டும் உண்மையாவே பாத்தீங்க? அப்பத்தா, என்னடா டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பத்தா, அப்பத்தா, அது ஒண்ணு இல்ல அப்பத்தா. அப்பத்தா, ரெடியே. அவெல்லாம் கூறு கட்டுத்தனமா இருக்கான்னா உனக்கு புத்தி இல்லையா? இல்ல பாட்டி, நான் சொன்னேன். இவர்தான் இல்ல அம்முக்கு நிமிர்ந்துட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. 4 பேர் வந்து போற இடம் இங்க பாக்குற வேலையா இது? என்னமோ புது ஜோடியாட்டம் சலபிட்டு தெரியுது. இல்ல அப்பத்தா, சும்மா விளையாட்டுக்கு. ஏய், விளையாடுறதுக்கு நீ என்ன ஸ்கூல் பிள்ளையா? ஆளுங்க பார்த்தா என்னடா நினைப்பாங்க? மானத்தை வாங்கிட்டு நிக்காத. என்னமோ நேத்தி தான் கல்யாணம் ஆன மாதிரி ஆட்டம் போடிட்டு தெரியுறிய. நடக்கிறது உன் தங்கச்சி கல்யாணம். உனக்கு வேற எதுவும் வேலை இல்லையா? இருக்கு பாட்டி. அப்போ அந்த வேலையை போய் பாரு. போ போ. இலை குட்டி போட்ட பூனையாட்டம் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காத. மண்டபத்துல இருக்கிற வேலையை போய் பாரு. அவ பின்னாடியே உன்னை பார்த்தேன், தொலைச்சு போ. ஐயோ, இதுகளை ஒரு நிமிஷம் தனியா விட்டா தேவிக்கு முன்னாடியே புள்ளை பெத்துருவா போல இருக்கே. ஐயோ, இது மட்டும் நடக்கவே கூடாது. நான் வேற யாரையாவது வந்து கோலம் போட சொல்றேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இல்லைங்க, இது என் பொண்ணு மீனாட்சியோட கல்யாணம். இந்த வேலை எல்லாமே நான் தான் இழுத்து போட்டு செய்வேன். நானே போடுறேங்க. எங்க அம்மா ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க. சரி, நீங்க பாருங்க, நான் வந்தவங்களை எல்லாம் போய் கவனிக்கிறேன். சரி சரி. சரி. என்ன சம்பந்தி, கோலம் போட போறீங்களா? முகூர்த்த கோலம் போட போறோம். நீங்களும் கோலம் போடுவீங்களா? நான் கம்பி கோலம் தான் போடுவேன். உங்க பொண்ணு தேனு தான் டிசைனா கோலம் போடுவா. தேவி அக்கா, நீங்களும் போடுங்க. ஹே, நானா? நான் போட்டா
ரொம்ப கேவலமா இருக்கும். அவ்வளவுதான், எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோலம் அழகா இருக்கணும், அதனால வேண்டாம். அப்போ அம்மா தான் போடணும். பார்க்க அழகா இருக்கணும், வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. சம்மந்தியம்மா ஆ, நீங்க போடுங்க, நான் உதவி பண்றேன். சரி சரி. தேவி வா, தேனி கொஞ்சம் உதவி பண்ணு. என் புருஷன் தொழிலுக்காக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கேன். பண்ணுமா. பண்றேன். தேனு இந்தாங்கம்மா. கொடு. சமந்தியம்மா, ம். நீங்க உங்க கையால ஆரம்பிச்சு கொடுங்க, அப்புறமா நான் போட்டுக்கிறேன். ம். ஐயோ, அண்ணே ஆ அண்ணே கொஞ்சம் வாங்களேன். சொல்லுங்கம்மா. இங்க முகூர்த்த கோலம் போட்டிருக்கேன். அந்த வண்டி இந்த பக்கம் வந்ததுன்னா இந்த கோலம் எல்லாம் அழிஞ்சிடும். கொஞ்சம் சொல்லி அவங்கள வேற பக்கம் நிறுத்த சொல்லுங்களேன். இல்லையம்மா, அவங்க முக்கியமான விஐபி மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இது பாருங்க, நான் கல்யாண பொண்ணோட அம்மா தான் சொல்றேன். போய் சொல்லுங்களேன், போங்களேன். சரிம்மா. சீக்கிரம் போங்க. சார், என்ன? அது ஒன்றும் இல்லை சார். முகூர்த்த கோலம் போட்டிருக்காங்களா, கார் வந்து அழிஞ்சிரும்னு கல்யாண பொண்ணு அம்மா தான் உங்ககிட்ட சொல்லி காரை மாற்றி நிறுத்த சொன்னாங்க. ஓ அப்படியா? அவங்க யாரு? கல்யாண பொண்ணோட அம்மா சார். சரி, பேக்ல. சரிங்க சார். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. அந்த பக்கம் ரூம் இருக்குங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருங்க. சரி, ஒரு 10 minutes.